பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் மறுமை இரட்சகருமாகிய இயேசுவின் இனிதான நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலும் தொலைக்காட்சியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துங்கள். கர்த்தரை நாம் இணைந்து ஆராதிப்போம். தேவ நாமம் மகிமைப்படுவதாக. நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுப்போமே. நன்றியுள்ள இருதயத்தோடு இந்த ஆராதனையில் நாம் அமருவோம். நன்றி இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி ஆண்டவரே. கடந்த நாட்கள்லாம் எங்களை காத்தீங்க ஆண்டவரே. உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். Praise, glory, hallelujah, hallelujah, hallelujah. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. உம்முடைய பிள்ளைகளாய் இந்த கால வேளையில் உம்மை ஆராதிக்கும்படியாய் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம், அமர்ந்திருக்கிறோம். தெய்வ பிரசன்னம் அளவில்லாமல் எங்கள் மத்தியில் கடந்து வரட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து முழு முடிவு பரிதமாய் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. முழு உள்ளத்தோடு, முழு பெலத்தோடு, முழு மனதோடு நாங்கள் ஆராதிக்க கர்த்தர் கிருபை தாங்க ராஜா. சீக்கிரத்தில் ஆலயங்கள் திறக்கப்பட எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஆலயத்தில் வந்து உம்மை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை செய்தி பதிலை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்களுக்கு இன்று வைத்திருக்கிற வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன், விடுதலையோடு நாங்கள் ஆராதிக்க கிருபை தாங்க ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்க. தொலைக்காட்சியின் வழியாக இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளுகிற, யூடியூப் வழியாக இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. தேவ பிரசன்னம் அவருடைய உள்ளத்தில் நிரம்பி இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. நாம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜெப கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தெரிந்த பாடல். உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். தெரிந்த பாடலை நாம் இணைந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். பிரைஸ் தி லார்ட். உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். கர்த்தர் பெரியவர், நல்லவர், வல்லவர் என்றுமே. கர்த்தர் பெரியவர், நல்லவர், வல்லவர் என்றுமே. தண்ணீரை கடந்திடும் போதும் உன்மேல் அவைகள் புரளுவதில்லை. தண்ணீர்கள் கடந்திடும் போதும் உன்மேல் அவைகள் புரளுவதில்லை. அக்கினியின் சோதனை ஒன்றும் செய்யாதே. அக்கினியின் சோதனை ஒன்றும் செய்யாதே. அவைகளை மீதித்து ஜெயமே அடைவாய். அவைகளை மீதித்து ஜெயமே அடைவாய். உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில்
இருப்பவர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், நல்லவர், வல்லவர் என்றுமே. கர்த்தர் பெரியவர், நல்லவர், வல்லவர் என்றுமே. உன் பக்கம் 1000 பேரும் உன்மேல் விழுந்தும் தீங்கொன்றுமில்லை. உன் பக்கம் 1000 பேரும் உன்மேல் விழுந்தும் தீங்கொன்றுமில்லை. கண்களினால் காணுவாய் தேவன் துணை உனக்கே. கண்களினால் காணுவாய் தேவன் துணை உனக்கே. ஜெயதொனியோடு முன்னே செல்வாய், ஜெயதொனியோடு முன்னே செல்வாய். உலகத்தில் இருப்பவனிலும் உங்கள் இருப்பவர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், நல்லவர், வல்லவர் என்றுமே. கர்த்தர் பெரியவர், நல்லவர், வல்லவர் என்றுமே. என்றென்றும் கர்த்தரின் நாமம் துணையே என்றும் அறிந்துணர்வாயே. என்றென்றும் கர்த்தரின் நாமம் துணையே என்றும் அறிந்துணர்வாயே. உனக்கெதிரா எழும்பிடும் ஒன்றும் வாய்க்காதே. உனக்கெதிராய் எழும்பிடும் ஒன்றும் வாய்க்காதே. சேனையின் தேவன் அளிப்பார், சேனையின் தேவன் ஜெயமே அளிப்பார். உலகத்தில் இருப்பவனிலும் உங்கள் இருப்பவர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், நல்லவர், வல்லவர் என்றுமே. கர்த்தர் பெரியவர், நல்லவர், வல்லவர் என்றுமே. உன் பக்கம் 1000 பேரும் உன்மேல் விழுந்தும் தீங்கொன்றுமில்லை. உன் பக்கம் 1000 பேரும் உன்மேல் விழுந்தும் தீங்கொன்றுமில்லை. கண்களினால் காணுவாய் தேவன் துணை உனக்கே. காணுவாய் தேவன் துணை உனக்கே. ஜெயதொனியோடு முன்னே செல்வாய், ஜெயதொனியோடு முன்னே செல்வாய். இருப்பவனிலும் உங்கள் இருப்பவர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், நல்லவர், வல்லவர் என்றுமே. கர்த்தர் பெரியவர், நல்லவர், வல்லவர் என்றுமே. என்னாலும் இயேசுவை நம்பு, குறைவே இல்லை ஜீவியம் அதிலே. என்னாலும் இயேசுவை நம்பு, குறைவே இல்லை ஜீவியம் அதிலே. மயின் ஜீவியம் உந்தன் பங்காகும், பசுமையின் ஜீவியம் உந்தன் பங்காகும். கர்த்தரின் ஆசீர் உனக்கே சொந்தம், கர்த்தரின் ஆசீர் உனக்கே சொந்தம். உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், நல்லவர், வல்லவர் என்றுமே. கர்த்தர் பெரியவர், நல்லவர், வல்லவர் என்றுமே. தேவாதி தேவனாம் இயேசு
உன்னை காத்திடும் தேவனும் இவரே, தேவாதி தேவனாம் இயேசு. உன்னை காத்திடும் தெய்வமும் இவரே, அமர்ந்திருந்து தேவனின் செயலை உணர்வாயே. அமர்ந்திருந்து தேவனின் செயலை, உந்தனின் அடைக்கலம் கோட்டையும் இவரே, உந்தனின் அடைக்கலம் கோட்டையும் இவரே. உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், நல்லவர், வல்லவர் என்றுமே. 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 ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் அழகுள்ளவர். அவருடைய அழகை வர்ணித்து பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ என்ற பாடலை பாடி தேவநாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெல்ல இரைச்சல் போலே. முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெல்ல இரைச்சல் போலே. பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெல்ல இரைச்சல் போலே. முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெல்ல இரைச்சல் போலே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, ஆயிரங்களில் சிறந்தோ, 10,000ங்களில் சிறந்தோ, காட்டு மரங்களில் கிச்சிலி போ, எந்த நேசரதோ நிற்கிறார். காட்டு மரங்களில் கிச்சிலி போ, எந்த நேசரதோ நிற்கிறார். நாமம் ஊற்றுண்ட பரிமளவே, இன்ப ரசத்திலும் அதிமதுரம். நாமம் ஊற்றுண்ட பரிமளமே, இன்ப ரசத்திலும் அதிமதுரம். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, 10,000ங்களில் சிறந்தோ, 10,000ங்களில் சிறந்தோ. அவர் இடது கையின் தலைக்கு வலக்கரத்தாலே தேற்றுகிறார். அவர் இடது கையின் தலைக்கு வலக்கரத்தாலே தேற்றுகிறார். அவர் நேசத்தால் சோகமானே, என்மேல் பறந்த கொடி நேசமே. அவர் நேசத்தால் சோகமானே, பறந்த கொடி நேசமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா,
பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ. என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் இன்ப சத்தம். என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் இன்ப சத்தம். கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே, அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே. கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே, அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா. பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ. நாம் மகிழ்ந்து துதித்திடுவோம் ஆட்டுக்குட்டியின் மனநாளிலே. நாம் மகிழ்ந்து துதித்திடுவோம் ஆட்டுக்குட்டியின் மனநாளிலே. சுத்த பிரகாச ஆடையோடு பறந்திடுவோம் நாம் மேகத்திலே. சுத்த பிரகாச ஆடையோடு பறந்திடுவோம் நாம் மேகத்திலே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா. பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ. என் நேசரனுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவே. என் நேசரனுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவே. மணவாளியே வா என்பாரே, நானும் செல்லுவேன் அந்நேரமே. மணவாளியே வா என்பாரே, நானும் செல்லுவேன் அந்நேரமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா. பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ. பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ. கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் நல்லவர். நமக்கு எல்லாமே அவர்தான். சூழ்நிலைகள் மாறினாலும், மனிதர்கள் நம்மை கைவிட்டாலும், வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் ஒருபோது நம்மை விட்டு விலகாத ஆண்டவர், அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. யோசேப்பு இருக்கிற சூழ்நிலையில அவன் எல்லாவற்றையும் இழந்தவனாக நிற்கிற நேரத்தில் கூட தகப்பன் கூட இல்லை, சகோதரர்கள் கூட இல்லை, அவன் தாய் கூட இல்லை. அவன் வளர்ந்து வந்த வீடு, அவனுடைய பொருட்கள் எதுவுமே கூட இல்லை. அவன் மாத்திரம் தனியாக இருக்கும் பொழுது கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். சூழ்நிலைகள் என்னவா வேணாலும் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் ஒருபோதும் நம்மை விட்டு விலகாதவர். எல்லாம் நம்மை விட்டு விலகி போனாலும் கர்த்தர் நம்மை விட்டு விலகாமல் நம்மோடு கூட இருக்கிறவர். ஆகவேதான் அவர் பெரியவர், அவர் மாறாதவர். ஆகவேதான் இந்த நாளில் நம்ம அவரை ஆராதிக்கிறோம். ஓ எல்லாமே நீர்தானையா, எல்லாமே நீர்தானையா, எல்லாமே நீர்தானையா, எல்லாமே நீர்தானையா. என்
துவக்கமும் நீர், என் முடிவும் நீர், எல்லாமே நீர்தானையா. என் துவக்கமும் நீர், என் முடிவும் நீர், எல்லாமே நீர்தானையா. எல்லாமே நீர்தானையா. எல்லாமே நீர்தானையா. எல்லாமே நீர்தானையா. இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி நாம சொல்லுவோமே, எல்லாமே நீர்தானையா. எல்லாமே நீர்தானையா. என் துவக்கமும் நீர், என் முடிவும் நீர், எல்லாமே நீர்தானையா. என் துவக்கமும் நீர், என் முடிவும் நீர், எல்லாமே நீர்தானையா. எல்லாமே நீர்தானையா. எல்லாமே நீர்தானையா. எல்லாமே நீர்தானையா. ஓ எல்லாமே நீர்தானையா. எல்லாமே நீர்தானையா. இந்த பூமியில் உம்மை அல்லாமல் யாருமே இல்லை நாதா. இந்த பூமியில் உம்மை அல்லாமல் யாருமே இல்லை நாதா. பூமியில் வாழ்ந்தாலும் பரலோகம் நான் சென்றாலும், பூமியில் வாழ்ந்தாலும் பரலோகம் நான் சென்றாலும், நீரின்றி யாருமில்லை, நீரின்றி யாருமில்லை, நீரின்றி யாருமில்லை. என் துவக்கமும் நீர், என் முடிவும் நீர், எல்லாமே நீர்தானையா. எல்லாரும் சொல்லுவோம், என் துவக்கமும் நீர், என் முடிவும் நீர், எல்லாமே நீர்தானையா. எல்லாமே நீர்தானையா. எல்லாமே நீர்தானையா. எல்லாமே நீர்தானையா. என் ஜீவனை பார்க்கிலும் கிருபை போதுமே சுராஜா. என் ஜீவனை பார்க்கிலும் கிருபை போதுமே சுனாதா. பரிசுத்தமானவரே, ஜீவனின் அதிபதியே, பரிசுத்தமானவரே, என் ஜீவனின் அதிபதியே, கிருபையை தாருமையா, கிருபையை தாருமையா, கிருபையை தாருமையா, கிருபை. என் துவக்கமும் நீர், என் முடிவும் நீர், எல்லாமே நீர்தானையா. என் துவக்கம்
நீர்தானையா, எல்லாமே நீர்தானையா, எல்லாமே நீர்தானையா, எல்லாமே நீர்தானையா. இந்த பூமியும் சொந்தமும் இல்லை, எனக்கு எல்லாம் நீரே. இந்த பூமியும் சொந்தமும் இல்லை, எனக்கு எல்லாம் நீரே. எனக்கென்று எதுவும் இல்லை, கூடவும் வருவதில்லை. எனக்கென்று எதுவும் இல்லை, கூடவும் வருவதில்லை. கடைசி வரை நீரே, கடைசி வரை நீரே, கடைசி வரை நீர். எல்லாமே நீர்தானையா, எல்லாமே நீர்தானையா, எல்லாமே நீர்தானையா, எல்லாமே நீர்தானையா. என் துவக்கமும் நீர், என் முடிவும் நீர், எல்லாமே நீர்தானையா. எல்லாரும் சொல்லுவோம், என் துவக்கமும் நீர், என் முடிவும் நீர், எல்லாமே நீர்தானையா. என் துவக்கம், என் துவக்கமும் நீர், என் முடிவும் நீர், எல்லாமே நீர்தானையா, எல்லாமே நீர்தானையா, எல்லாமே நீர்தானையா, எல்லாமே நீர்தானையா, எல்லாமே நீர்தானையா, எல்லாமே நீர்தானையா. என் ஜீவனை பார்க்கிலும் உடைய கிருபை ஒன்றே போதும் ஆண்டவரே. இந்த ஒரு சரணத்தை சேர்ந்து சொல்லுவோமே, என் ஜீவனை பார்க்கிலும் கிருபை போதுமே இயேசுநாதா. ஆண்டவரத்துல கேளுங்க, என் ஜீவனை பார்க்கிலும் உடைய கிருபை ஒன்றே போதும் ஆண்டவரே. என் ஜீவனை பார்க்கிலும் கிருபை போதுமே இயேசுநாதா. பரிசுத்தமானவரே, ஜீவனின் அதிபதியே, பரிசுத்தமானவரே, ஜீவனின் அதிபதியே, கிருபையை தாருமையா, கிருபையை தாருமையா, கிருபையை தாருமையா. எனக்கு எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம். உங்க ஏக்கம்தான் எல்லாமே, நீங்க தான் எல்லாமே. உங்க ஏக்கம்தான்
எல்லாமே சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. உம் சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. நீங்க தான் எல்லாமே, உங்க ஏக்கம் தான் எல்லாமே. சந்தரல நமமா ஹalleluya. நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. எங்களுக்கு எல்லாமே நீங்க தான் ராஜா. உம்மை என்று எங்களுக்கு வேற யாரும் இல்லை. இந்த பூமியில் உம்மை இல்லாமல் எங்களுக்கு வேற யார் உண்டு? பரலோகத்தில் உம்மை தவிர எங்களுக்கு வேற விருப்பம் இல்லை ஆண்டவரே. உம்மை இல்லாமல் எங்களுக்கு யார் உண்டு? உம்மை தவிர எங்களுக்கு வேற விருப்பம் இல்லை. நீர் ஒருவர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். உம்மை அண்டிக் கொண்டிருப்பதே எங்களுக்கு நலம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம், நாம் மகிமைப்படுவதாக. சகல துதி கன மகிமை ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்க, பலப்படுத்தி காத்துக்கொள்ளும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். கவனமாக கேளுங்கள். 1 நாளாகமம் 21:13 சில வசனங்கள். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது நான் கர்த்தருடைய கையில் விழுவேனாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையில் விழாதிருப்பேனாக என்றான். ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை வரப்பண்ணினார். அதனால் இஸ்ரவேலில் 70,000 பேர் மடிந்தார்கள். எருசலேமையும் அழிக்க தேவன் ஒரு தூதனை அனுப்பினார். ஆனாலும் அவன் அழிக்கையில் கர்த்தர் பார்த்து அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு சங்கரிக்கிற தூதனை நோக்கி, போதும், இப்பொழுது உன் கையை நிறுத்து என்றார். கர்த்தருடைய தூதன் எபூசியன் ஆகிய ஒர்னானின் களத்தண்டையில் நின்றான். தாவீது தன் கண்களை ஏறெடுத்து பூமிக்கும் வானத்திற்கும் நடுவே நிற்கிற கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தின் தன் கையில் பிடித்து அதை எருசலேமின் மேல் நீட்டியிருக்க கண்டான். அப்பொழுது தாவீதும் மூப்பர்களும் இரட்டு போர்த்தி கொண்டு முகங்குப்புற விழுந்தார்கள். தாவீது தேவனை நோக்கி, ஜனத்தை எண்ணச் சொன்னவன் நான் அல்லவோ? நான் தான் பாவம் செய்தேன், பொல்லாப்பு நடப்பித்தேன். இந்த ஆடுகள் என்ன செய்தது? என் தேவனாகிய கர்த்தாவே, வாதிக்கும்படி உம்முடைய கரம் உம்முடைய ஜனத்திற்கு விரோதமாயிராமல் எனக்கும் என் தகப்பன் வீட்டிற்கும் விரோதமாயிருப்பதாக என்றான். அப்பொழுது எபூசியன் ஆகிய ஒர்னான் களத்தில் கர்த்தர் ஒரு பலி பீடத்தை உண்டாக்கும்படி தாவீதை அங்கே போக வேண்டும் என்று தாவீதுக்கு சொல் என்று கர்த்தருடைய தூதன் காத்துக்கு கட்டளையிட்டான். அப்படியே தாவீது கர்த்தரின் நாமத்தில் காத் சொன்ன வார்த்தையின்படியே போனான். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிறோம். இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட நீர் பேசுவீராக. இந்த சத்தியத்தில் அடங்கியிருக்கிறதான ஆண்டவரே அப்பா ஆழங்கள், ஆண்டவரே ஆழமான சத்தியங்களை, வார்த்தைகளை எங்களுக்கு நீர் விளங்க பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பேசுகிற அடியானை மூடி மறுத்து நீங்கள் வெளிப்படுங்க, பெரிய காரியங்களை செய்யும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம், ஜெபக்கேளும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எனக்கு அருமையான தெய்வ ஜனங்களே, இந்த நாளிலும் வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதி நம் யாவருக்கும் நன்றாக ஒரு தெரிந்த ஒரு வேத பகுதி. இந்த நாளில் நம்மளுடைய சபைக்கும், நம்மளுடைய மாநிலத்திற்கும், நம்மளுடைய தேசத்திற்கும் தேவையான ஒரு வார்த்தையாக இதை நான் கருதுகிறேன். இதோடைய மைய கருத்து, அந்நாளிலே கொள்ளை நோய் ஒன்று வந்தது. ஏன் வந்தது எல்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த கொள்ளை நோயை நிறுத்தினது தேவனே. அந்த தீங்குக்காக மனஸ்தாபப்பட்டு போதும் நிறுத்து என்று அந்த தேவ தூதனுக்கு கட்டளையிட்டார். 15ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், இப்பொழுதும் உன் கையை
நிறுத்து, போதும், இப்பொழுதும் உன் கையை நிறுத்து என்றார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் நமக்கு இப்படி ஒரு வார்த்தை தான் கர்த்தரிடத்திலிருந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அவருடைய ஒரு வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. ஒரே ஒரு வார்த்தை இந்த நாளில் எங்கள் தேசத்தை பார்த்து சொல்லும் ஆண்டவரே, எங்களுடைய மாநிலத்தை பார்த்து, எங்களுடைய குடும்பத்தை பார்த்து, எங்களுடைய பட்டணத்தை பார்த்து, இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களை பார்த்து, இந்த பரவி வருகிற இந்த கொள்ளை நோயை பார்த்து போதும், எங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு நாம் ஆராதிக்கிற தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அவர் தீங்கை அனுமதித்தாலும் அந்த தீங்குக்காக மனஸ்தாபப்படுகிற தேவன். ஒருவேளை வந்திருக்கிற நோய் தேவன் அனுமதித்ததாகவே இருந்தாலும் இந்த நாளில் நாம் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டியது எல்லாமே, கர்த்தாவே ஒரு விசை அந்த நாளிலே நீர் தீங்குக்காக மனஸ்தாபப்பட்டு போதும் நிறுத்து என்று சொன்ன அந்த வார்த்தை இந்த நாளிலும் எங்களுக்காக சொல்லும் ஆண்டவரே. இந்த நாளிலும் அந்த கொரோனாவை பார்த்து போதும் நிறுத்து என்கிற ஒரு வார்த்தை போதும் ஆண்டவரே. எத்தனை பேர் ஆண்டவரத்தில் இந்த காலையில் அப்படி கேட்க போறீங்க? ஆண்டவரே போதும் என்று ஒரு வார்த்தை சொல்லுங்க ராஜா. என் ஆண்டவர், நான் பிரசங்கிக்கிறேன், இயேசு போதும் என்கிற ஒரு வார்த்தை சொன்னால் போதும், இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறிவிடும். இதெல்லாம் அடியோடு மாறிடும், எல்லா சூழ்நிலைகளும் மாறும். இதை நிறுத்தவும் என் தேவனால் முடியும். அதை தான் அதனால் நம்ம தியானிக்க போகிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்க, நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டு பிறகு கர்த்தருடைய வார்த்தை சத்தியத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். தாவீது ராஜாவாக ஆன பிறகு ஒரு நாள் திடீரென்று அவனுக்குள்ள ஒரு பெருமை, தன்னிடத்தில் எத்தனை ஆட்கள் இருக்கிறார்கள், இஸ்ரவேலுடைய இலக்கம் எண்ணி பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இஸ்ரவேலுடைய தொகையை எண்ணி பார்க்கணும்னு சொல்லி ஆட்களை அனுப்பி எண்ணி பார்க்குறார். அப்போவே அவருக்கு எச்சரிக்கை சொல்லப்படுகிறது, ஐயோ இது கர்த்தருக்கு விரோதமான செயல். ஆனாலும் அவன் எண்ணி பார்க்குறான். எண்ணி பார்த்த பிறகுதான் திடீரென்று அவனுக்குள்ளே ஒரு பெருமை, நம்மக்கிட்ட எத்தனை பேர் இருக்கிறாங்க, நம்மளுடைய பலம் என்ன, நம்ம யார் என்கிற அந்த ஒரு பெருமை அவனுக்குள்ளே வந்து அவன் எண்ணி பார்த்துட்டான். இதனால் கர்த்தருக்கு கோபம் வந்தது. வந்த பிறகு ஆண்டவர் தாவீதிடத்தில் ஒரு 3 தண்டனைகளை கொடுக்கிறார். தீர்க்கதரிசியின் மூலமாக அனுப்பி சொல்கிறார், தாவீது, கர்த்தர் உனக்கு நீ செய்த காரியம் தேவனுக்கு விரோதமான ஒரு செயல். அதெல்லாம் ஏன்றதில் நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ நடந்த சம்பவத்தை மட்டும் சொல்கிறேன். கர்த்தருக்கு விரோதமான ஒரு செயலை நீ செஞ்சதுனால இப்போவும் உனக்கு ஒரு 3 தண்டனைகளை நான் தருகிறேன். முதலாவது, 3 வருஷம் பஞ்சகாலம் வேணுமா, அல்லது 3 மாதங்கள் நீ சத்துருக்களிடத்தில் முறிந்தோட வேண்டுமா, தோற்று போக வேண்டுமா, அல்லது 3 நாட்கள் கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேல் எங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் கொள்ளை நோய் அனுப்ப வேண்டுமா? மீண்டுமாய் கவனியுங்கள். தாவீது செய்த அந்த ஒரு தவறுக்காக அவன் தேசத்தை எண்ணி பார்த்தான். அந்த தவறுக்காக ஆண்டவர் கோபப்பட்டு அவனுக்கு 3 தண்டனைகளை சொல்லுகிறார். இந்த 3ல் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்துக்கொள். 1, 3 வருடங்கள் பஞ்சம். 2, 3 மாதம் சத்ருவினிடத்தில் தோல்வி, யுத்தத்தில் ஜெயம் கிடைக்காது. அல்லது 3 நாட்கள் கர்த்தருடைய தூதனுடைய கையில் தேசமெங்கும் கொள்ளை நோயை நான் அனுப்புவேன் அப்படிங்கிறார். அப்போ தாவீது தன்னுடைய தவறை உணர்ந்து இந்த 3 தண்டனைகள் ஏதோ ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டும். இதில் 3 வருடங்கள் பெருசு, அதை விட சின்னது 3 நாட்கள். ஆனாலும் தண்டனை என்பது 3 நாட்கள் சொல்லுகிற தண்டனை தான் ரொம்ப பெருசு. இந்த 3 நாட்கள் கொள்ளை நோய், 70,000 பேர் மடிந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 3 வருஷம் பஞ்சகாலம் கூட பரவாயில்ல, அப்படியே இருக்கிறத சாப்பிட்டு காலத்தை ஓட்டிடுவாங்க 3 வருஷங்கள். ஆனால் மனுஷருடைய கையில் விழுவதை பார்க்கிலும் நான் தேவனுடைய கையிலே விழுந்து போகிறேன் என்று தாவீது தீர்மானம் எடுத்து, ஆண்டவரே இந்த 3 தண்டனைகளில் இந்த 3ஆவதாக நீர் சொன்ன அந்த கொள்ளை நோயை நான் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த தண்டனை கேட்டு வாங்குகிறார். பிறகு ஆண்டவர் தேவ தூதனை அனுப்பி தேசம் எங்கும் சங்காரம் பண்ணி கொண்டு வருகிறான் தேவதூதன். அப்பொழுது 70,000 பேருக்கு மேலே மடிந்து போகிறார்கள். இப்போ எப்படி ஜனங்கள் இந்த கொரோனாவினால் மடிந்து போகிறார்களோ அப்படியாக அந்த கொள்ளை நோயினால் அநேகர் மடிந்து கொண்டிருப்பதை தேவனே பார்த்து வேதவசனம் சொல்லுகிறது, அவர் இந்த தீங்குக்காக மனஸ்தாபப்பட்டு
கர்த்தருடைய தூதரை நோக்கி, போதும், நிறுத்து, உன் கையை நிறுத்து என்று சொல்லி அவன் கட்டளையிடுகிறார். அப்பொழுது அந்த தெய்வ தூதனுடைய கை பட்டயத்தோடு அப்படியே நிற்குது. எங்கே நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒர்னானுடைய களத்துக்கு நேராக அப்படியே நிற்குது. அப்போ கர்த்தருடைய வார்த்தை தாவீதுக்கு வந்து, தாவீது ஆண்டவரை பார்த்து கேட்குறான், ஆண்டவரே, தப்பு பண்ணது நான் தானே, இஸ்ரவேலுடைய இலக்கத்தை என்ன சொன்னவன் நான் அல்லவா, என்ன தண்டிங்க, எனக்காக ஏன் இந்த ஜனங்களை தண்டிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறார். பிறகு ஆண்டவர் அவனை தீர்க்கதரிசி மூலமாய் அவனுக்கு ஒர்னானுடைய களத்தில் பலிபீடம் பலி செலுத்தும்படியாய் சொல்லப்படுகிறது. அவன் போய் அந்த இடத்துல பலி செலுத்துகிறான். பலி செலுத்தின பிறகு கர்த்தர் அந்த வாதையிலிருந்து முற்றிலுமாய் விடுதலையாக்கினார். வாதை நிறுத்தப்பட்டது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த நாளிலும் தேசம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு காரியம், வாதை நிறுத்தப்பட வேண்டும். 22ஆம் வசனத்தில், அப்பொழுது தாவீது ஒர்னான் நோக்கி, இந்த களத்தில் நிலத்திலே நான் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டும்படி அதை எனக்கு கொடு, வாதை ஜனத்தை விட்டு நிறுத்தப்பட எனக்கு அதை பெரும் விலைக்கு கொடு. அப்போ வாதை ஜனத்தை விட்டு நிறுத்தப்படுவதற்கு ஆராதனை அவசியமாக இருக்கிறது. தாவீது அந்த நாளிலும் வாதையை நிறுத்தினதற்கு ஆராதனை தேவைப்பட்டது. பலி செலுத்தின உடனே தான் வாதை நிறுத்தப்பட்டது. கர்த்தர் போது நிறுத்துன்னு சொன்னதும் தேவதூதன் அப்படியே நிறுத்திட்டான். ஆனால் பிறகு தாவீது பலி செலுத்தின உடனே தேவதூதன் அந்த பட்டயத்தை தன்னோட உரையிலே போட்டுக்கொண்டான். இனி அந்த வாதை வராத அளவிற்கு நிறுத்தப்பட்டது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இதுதான் நடந்த சம்பவம். வாதை உண்டானது, வாதை நிறுத்தப்பட்டது. இன்றைக்கி இதை தான் நாமளும் நம்மளுடைய தேசத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். வாதை உண்டாயிருக்கிறது. எங்கும் இந்த கொரோனா பரவி கொண்டிருக்கிறது. இதோடைய வீரியம் இன்னும் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. இன்னும் இது நிறுத்தப்படவில்லை. இதற்கான மருந்து இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. நாளுக்கு நாள் இதோடைய தொற்று அதிகமாகிக் கொண்டே தான் இருக்கிறது. என்ன செய்வதென்று அறியாமல் தேசங்கள் திணறிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை நீங்கள் கேளுங்கள். இந்த வார்த்தையில், இந்த சத்தியத்தை நாம் அறிந்து, இந்த சத்தியத்தில் தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் கீழ்ப்படியும் பொழுது நிச்சயமாக இந்த வாதை நிறுத்தப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ இந்த சம்பவம் ஃபுல்லாக உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இப்போ சத்தியத்தை ஒன்று ஒன்றா சொல்கிறேன், கேளுங்க பார்க்கலாம். முதலாவதாக, இந்த வாதை இங்கே வந்ததுக்கு காரணமே தாவீதுடைய பெருமை. தாவீது ஏன் திடீர்னு இப்படி ஜனக்கூட்டத்தை எண்ணி பார்க்குறாருன்னா, அவருக்குள்ள ஒரு பெருமை. ஏன் திடீரென்று இவ்வளோ ஒரு பெருமை வந்தது? தான் எந்த நிலைமையில் இருந்தோம் என்பதை அவன் மறந்து விட்டான். நல்லா யோசிச்சு பாருங்க. தாவீது ஒன்றும் ராஜாவாக இருக்கிறதுக்கு தகுதியானவன்லாம் கிடையாது. ராஜாவாக இருக்கிறதுக்கு ஆர்மியில் ட்ரைனிங் எடுத்தவனும் கிடையாது. ராஜாவாக தகுதியாக இருக்கிறவர்களெல்லாம் தீர்க்கதரிசி தள்ளிட்டார். ஆண்டவர் அவங்களெல்லாம் தள்ளிவிட்டார். தாவீதோடைய சகோதரர்கள் எல்லாம் அந்த தாவீதா ராஜாவாகிறதுக்கு வந்தாங்க. ஆனால் அவங்கள எல்லாரையும் கர்த்தர் தள்ளிட்டார். ஆடு மேய்த்து கொண்டிருந்த அவனை கர்த்தர் ராஜாவாக்குறார். இவன் ராஜாவானது ஏதோ இவனுடைய திறமையோ, இவனுடைய பலனோ, அல்லது இவனும் ராஜ வம்சத்தில் பிறந்தவனோ கிடையாது. ராஜாவாகிறதுக்கு இவன் ஒன்றும் செய்யவில்லை. எல்லாம் தேவனுடைய கிருபை, எல்லாம் ஆண்டவருடைய பெரிதான கிருபையால் தான் இன்னைக்கு தாவீது ராஜாவாக இருக்கிறார். அதை மறந்து விட்டு திடீரென்று தாவீது தனக்குள்ள ஒரு பெருமை வந்துட்டு, எத்தனை பேர் நம்ம கிட்ட இருக்கிறாங்கன்னு எண்ணி பார்க்கலான்னு ஆள் அனுப்புனேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, லூசிஃபருக்கும் அப்படிதான். பரலோகத்தில் ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு அவனுக்கு கிடைச்சது ஒரு பாக்கியம். ஆண்டவர் எப்போதும் துதிச்சு மகிமைப்படுத்திட்டே இருந்தான். திடீரென்று அவனுக்குள்ள ஒரு பெருமை. ரெகோபெயாமும் அப்படிதான். ராஜ்யம் திடப்படுற வரைக்கும் கர்த்தரை அண்டிக் கொண்டிருந்தான். நியாயப்பிரமாணத்தை விட்டு அவன் விலகவே இல்லை. ஆனால் என்னைக்கு அவனுடைய ராஜ்யம் திடப்பட்டதோ அன்றோடு கூட நியாயப்பிரமாணத்தை மறந்து விட்டான். ஆண்டவரையும் அவன் மறந்து விட்டான். சில நேரத்தில் வாழ்க்கையில் நாம் பண்ணுற தப்பு இதுதான். நம்ம எப்படி கடந்து வந்தோம், நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், நம்ம எப்படி வாழ்ந்தோம், என்ன மாதிரி நிலைமையில் இருந்தோம், எந்த அளவுக்கு கர்த்தருடைய கிருபை நம்மளை தாங்கி இந்த அளவுக்கு நம்மளை உயர்த்தி வச்சிருக்கிறது என்பதெல்லாம் நாம் நினைத்து பார்ப்போமானால் நிச்சயமாக இந்த பெருமைக்கு இடம் கொடுக்கவே மாட்டோம். நிறைய முறை நம்ம வாழ்க்கையில் பெருமையின் சிந்தை, பெருமையின் காரியங்கள் உள்ளே வருது. நான் இன்னைக்கு யார் தெரியுமா, நான் இப்படி நிற்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா, ஆச்சு பூச்சுன்னு சொல்லி அப்படியாக்கும் இப்படியாக்கும் நம்மளை பற்றி ரொம்ப பெருமையாக நினைக்கிறதுக்கு காரணமே
நாம் எப்படி இருந்தோன்றதை மறந்துடுறோம். நாம் எங்கே இருந்தோம், எப்படி கர்த்தர் சேற்றில் இருந்தோம், கர்த்தர் நம்மளை தூக்கி நிறுத்தினார். யாரும் நம்மளை நேசிக்காமல் நம்ம எப்படியோ கடந்தோம். கர்த்தர் நம்மளை நேசித்து நம்மளை தேடி வந்து நம்மளை மீட்டெடுத்து இன்னைக்கு நம்மளை இந்த அளவுக்கு உயர்த்தி வச்சிருக்கிறார் என்பதெல்லாம் நினைத்து பார்க்கும் பொழுது தாழ்மையின் சிந்தை மாத்திரமே உள்ள வரணும். தாவீது அது அந்த ஒரு இடத்துல தான் தப்பு பண்ணுறார். ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டார் வாழ்க்கையில். அவன் ராஜாவா இருக்கவே தகுதி இல்லாதவன், ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன். ஆனாலும் அவன் மேலே கர்த்தர் கிருபையை வைத்து அவனை ராஜாவாக்கணும்னு கர்த்தர் தீர்மானம் எடுத்து அவனை ராஜாவாக்கி இருக்கிறார். இன்னைக்கு திடீரென்று அவனுக்குள்ள ஒரு பெருமையின் சிந்தை உள்ளே வந்ததுனால எப்படியாவது எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு எண்ணி பார்க்கணும். தன்னுடைய பலன் என்ன, எத்தனையோ யுத்தத்தில் ஜெயித்தது இவன்கிட்ட இருக்கிற ஆட்களை வைத்தல்ல, கர்த்தர் இவனோடு இருந்ததுனால தான் ஜெயித்தான். சிங்கத்தையும் கரடியும் அவன் கிழித்தெறிந்தது இவன் கூட 10 பேர் இருந்ததுனால அல்ல, தேவன் இவனோடு இருந்ததுனால தான் அதை செய்தான். கோலியாத்தை முறியடித்தது இவனுக்கு யுத்தத்தில் 100-200 பேர் பின்னாடி நின்னாலும் ஒருத்தர் உதவி செய்யும், தனியால தான் ஜெயித்தான். கர்த்தருடைய நாமத்தை கொண்டு தான் அந்த கோலியாத்தை அவன் முறியடித்தான். இவ்வளவு காரியங்கள் தேவன் தான் இவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார். ஆனால் இப்பொழுது தன்னுடைய பலன் என்ன என்பதை அவன் அறிந்து கொள்ள அவன் இலக்கம் பார்க்கிறான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மொத்த வாதைக்கும் பிரச்சனைக்கும் காரணமே இந்த பெருமை தான். இதை நான் தீர்க்க தரிசனமாகவே சொல்லுகிறேன். இன்று திருச்சபைகள், திருச்சபை ஊழியர்கள், விசுவாசிகள், கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் தங்களை தாழ்த்தினாலே இந்த வாதை நிறுத்தப்படும். இப்படிப்பட்ட வாதைகள் இந்த தேசத்தில் வந்ததற்கு காரணமே ஒரு பெருமையின் சிந்தையாக தான் இருக்கக்கூடும். ஏதோ ஒரு விதத்தில் நாம் எங்கேயோ தப்பு பண்ணுறோம், ஏதோ ஒரு விதத்தில் நம்ம ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் கர்த்தர் இதெல்லாம் அனுமதித்திருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த சம்பவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய முதல் காரியம், கர்த்தருக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஒருபோதும் நம்ம இப்போ இருக்கிற சூழ்நிலையை நினச்சி ரொம்ப பெருமையாக நினச்சிக்கூடாது. நான் இந்த அளவுக்கு வளர்ந்துட்டேன், நான் இப்படியாக்கும் அப்படியாக்கும் நம்மளை நினச்சி ரொம்ப பெருமையாக யோசிச்சுக்கக்கூடாது. நம்மை நாமே தாழ்த்தும்போது தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். 2வது சத்தியத்துக்கு நான் போகிறேன். 2வதாக நல்லா கவனிச்சு பாருங்கள். இந்த சம்பவத்தில் ஒரு மனுஷனுடைய பாவம்தான், ஆனால் அது முழு தேசத்தையுமே பாதிக்குது. தாவீது சொல்கிறார், ஆண்டவரே ஜனங்களை என்ன சொன்னது நான் தானே, என்ன தண்டிங்கப்பா, எதுக்கு இப்போ ஜனத்துக்கு எல்லாத்துக்கும் வாதை உண்டு பண்ணுறீங்க? யோசிச்சு பாருங்கள். தப்பு பண்ணது என்னமோ தாவீது தான், ஆனால் தண்டனை, கொள்ளை நோய் ஜனம் முழுசுக்கும். பஞ்சம் வந்தாலும் ஜனம் முழுசும் பாதிக்கப்படும் தான், தோல்வி வந்தாலும் ஜனம் முழுசும் பாதிக்கப்படும் தான். இப்போ கொள்ளை நோய் இவர் செலக்ட் பண்ணதும் ஜனத்துக்கு எல்லாம் பாதிப்பு தான். ஆக மொத்தத்தில் தாவீது ஒருவன் செய்த தவறுக்காக இஸ்ரவேல் ஜனம் முழுவதும் அந்த தண்டனை அனுபவிக்கிறார்கள். 70,000 பேர் மடிந்திருக்கிறார்கள். அப்போது இப்போ எவ்வளோ ஜனங்கள் மடிகிறார்கள், எவ்வளவோ பிரச்சனை, எவ்வளோ பேர் கொரோனாவினால் பாதிக்கப்படுகிறார்கள், மரிக்கிறார்கள். காரணம் யாரோ ஒருவர் அல்லது ஏதோ ஒரு இடத்துல தேவனுக்கு விரும்பாத காரியம் இந்த தேசத்திலேயோ இந்த உலகத்திலேயோ எங்கேயோ நடக்கிறது. தேவன் அருவருக்கக்கூடிய, அவருக்கு விருப்பமில்லாத, அவரை உயர்த்தாமல் ஏதோ ஒன்று இந்த உலகத்தில் நடக்கிறது. ஆனால் நல்லா கவனிச்சு பாருங்கள், அது யாருன்னு இப்போ கண்டுபிடிக்க முடியாது. அவராக இருக்குமோ இவராக இருக்குமோன்னு மற்றவங்களை நம்ம தேடிட்டு இருக்க முடியாது. ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்கள், நம்மை நாமே நிதானித்து அறிவோம். வேதம் அதை தான் சொல்லுகிறது, நம்மை நாமே நிதானித்து அறிவோம். இன்றைக்கி ஒருவேளை அவங்க பாவம் பண்ணியிருப்பாங்களோ, இல்லை அந்த தேசம் பாவம் பண்ணியிருக்குமோ, இல்லை அவன் பாவம் பண்ணியிருப்பானோ, இல்லை அவங்க பணம் பண்ணதுனால தான் இன்றைக்கி தேசத்தில் இப்படியோ என்று மற்றவங்கள யோசிக்க வேண்டாம். நம்மை நாமே நிதானித்து அறிவோம். நாம் என்ன பாவம் பண்ணியிருக்கோம், நாம் என்ன ஆண்டவருக்கு விரோதமாக செயல்பட்டிருக்கிறோம், ஒருவேளை நம்மால் தான் இந்த பிரச்சனையா என்பதை நாம் நிதானித்து யோசித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை இப்படி ஒவ்வொருத்தரும் யோசித்தோம் அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் தங்களுடைய பாவ வழியிலிருந்து மனம் திரும்பி தேவனிடத்தில் திரும்பி வந்தாங்கன்னா இந்த வாதை நிறுத்தப்படும். தேவனுடைய இரக்கம் இந்த பூமியில் இறங்கி வரும். எனக்கு கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு முறை அப்படி தான் யோசுவா கானான் தேசத்தை சுதந்திரிக்கும் பொழுது பட்டணம் பட்டமாக இவர்கள் சுதந்திரிக்கிறார்கள். முதலாவது அவர் யோர்தானை கடந்து வந்தாங்க, எரிகோவை சிறைப்பிடிச்சாங்க. பிறகு அடுத்தது ஆயி அப்படிங்கிற ஒரு பட்டணத்தை பிடிக்க போகிறாங்க. அப்படி பட்டணத்தை பிடிக்க போகும்பொழுது யோர்தானை ஈஸியாக கடந்தாங்க. எரிகோவை அந்த மதில் சுவர்கள் விழுந்தது, எரிகோவை சுட்டரித்தார்கள். இந்த ஜெயத்தோடு கூட ஆயி பட்டணத்தையும் சுட்டரிக்கிறதுக்காக போகிறாங்க. ஆனால் தோல்வியை சந்திக்கிறார்கள். யோசுவாவோட வாழ்க்கையில் அவனோட தலைமைத்துவத்தில் முதல் முறையாக தோல்வியை சந்திக்கிறான். அவனுக்கு யோசுவாவுக்கு ஒன்றுமே புரியல. ஆண்டவரத்தில் வந்து கேட்குறான், ஆண்டவரே என்ன ஆச்சு, ஏன் இப்படி வந்து நாங்கள் தோல்வியை சந்திக்கிறோம்? அப்போ கர்த்தர் சொல்கிறார்,
உங்களில் ஒருத்தன் பாவம் செஞ்சிட்டான், தேவனுக்குரியதை எடுத்து அவன் மறைச்சி வச்சுட்டான். தேவனுக்குரியதை அவன் எடுத்து வைத்து கொண்டான். கர்த்தர் சொன்னார், எரிகோ பட்டணத்தை முற்றிலுமா சுட்டெரிக்கணும். அந்த பட்டணத்தை நீங்கள் சுதந்திரத்துக் கொள்ளுங்கள். அதனால் அங்கே இருக்கிற வெள்ளி பொண்ணுகள் எல்லாம் என்னுடையது. வெள்ளி பொன் இது எல்லாமே என்னுடையது. மற்றபடி மீது எல்லாத்தையும் நீங்கள் சுட்டெரிக்க வேண்டும். ஆனால் ஆக்கான் அப்படிங்கிற ஒருத்தன் மாத்திரம் சில நல்ல காரியங்கள், கர்த்தருடையவைகளை எல்லாம் எடுத்து தன்னுடைய டென்ட்டில் கொண்டு போய் ஒளிச்சு வச்சுருக்கான், புதைச்சி வச்சுருக்கான். கர்த்தருடையதை கர்த்தருக்கு கொடுக்கலன்னா இப்படிப்பட்ட பிரச்சனைகள் தான் வரும். வேதத்தின் மூலமாக சொல்லுகிறேன், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தோல்வி உண்டானது காரணம் ஆக்கான் என்கிற ஒருவன் கர்த்தருடையதை கர்த்தரை கொடுக்காமல் கொண்டு போய் அவனுடைய வீட்டில் ஒளிச்சு வைக்கிறான். அப்போ யோசுவா இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் தோல்வியை சந்திக்கிறார்கள், ஒன்றும் புரியவில்லை. அப்போ கர்த்தர் சொல்கிறார், இப்போ உங்களில் ஒருத்தவன் பாவம் பண்ணியிருக்கான் பார். அப்போ அந்த ஒரு மனுஷனுடைய பாவம் அந்த முழு தேசத்தையே பாதிக்கிறது. ஒருவேளை அந்த ஒரு மனுஷன் யாரோ என்று மற்றவங்கள பார்க்காம ஒரு அது நானாக இருக்குமோ அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நம்ம நினைக்கணும். நீங்களா இருக்குமோ அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினச்சி பார்க்கணும். நினச்சி, ஆண்டவரே, ஒருவேளை என்னிடத்தில் நீர் விரும்பாத காரியங்கள், பாவங்கள், பாவக்கிரியைகள், பாவ காரியங்கள் இருக்குமானால் என்னை மன்னிங்க ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் திரும்பி வருகிறேன் என்று நாம் கர்த்தரிடத்தில் நம்முடைய பாவத்தை அறிக்கையிடும் பொழுது ஒருவேளை இந்த வாதை நிறுத்தப்படலாம். இந்த சம்பவத்திலிருந்து நான் காரியங்களை சொல்லிக்கொண்டே வருகிறேன். முதலாவது நான் சொன்னேன், தாவீதை போல தாவீதுக்கு இந்த வாதை வந்தது காரணமே தாவீதோட பெருமை தான். ஒருவேளை நாம் அப்படி பெருமையின் சிந்தை இல்லாமல் நம்மை தாழ்த்துவோமானால் இந்த வாதை நிறுத்தப்படலாம். இரண்டாவது, நம்மளுடைய பாவத்தை உணர்ந்து நாம் அறிக்கிடுவோமானால், தாவீது சொல்கிறார் பாருங்க, ஆண்டவரே, ஜனங்களுடைய இலக்கத்தை என்ன சொன்னது நான் தானே, எதுக்கு ஜனத்தை தண்டிக்கிறீங்க ஆண்டவரே, என்ன தண்டிங்கன்னு கேட்குறான் தாவீது. அப்போ தான் கர்த்தர் சொல்கிறார், சரி நீ போய் எனக்கு பலிபீடத்தை செலுத்து, என்னை ஆராதனை பண்ணு. கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்க, என்னைக்கு நம்மளுடைய பாவத்தை ஆண்டவரத்தில் அறிக்கையிட்டு, ஆண்டவரே பாவம் பண்ணது நான் தான், ஒருவேளை இதுதான் இதற்கு காரணமாக இருக்குமோன்னு தெரியல, ஒவ்வொருத்தரும் நம்ம ஆண்டவரத்தில் பாவ அறிக்கை செய்து கர்த்தரிடத்தில் திரும்புவோமானால் ஒருவேளை இந்த வாதை நிறுத்தப்படலாம், சூழ்நிலைகள் மாறலாம். மூன்றாவதாக, இப்பொழுது இந்த கொரோனாவுக்காக நம்ம நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக பேசலாம். ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா யோசிச்சு பாருங்கள். கர்த்தர் 3 தண்டனை கொடுத்தார். ஒன்று 3 வருஷம் பஞ்சம், 3 மாதங்கள் தோல்வி, அல்லது 3 நாள் கொள்ளை நோய். இதில் தாவீது இந்த கொள்ளை நோய் தேர்ந்தெடுத்தார். இதில் இந்த உலகத்தில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்டர் என்கிட்ட அப்படி பேசும்போது என்கிட்ட சொன்னார், பாஸ்டர், கொரோனா வந்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னார். ஏங்கய்யா அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நான் அந்த டாக்டரை பார்த்து கேட்டேன். அப்போ அந்த டாக்டர் சொல்கிறாரு, கொரோனாவை விட மோசமான வைரஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறாரு. கொரோனாவில் அந்தளவுக்கு ஒன்றும் வீரியமான வைரஸ்லாம் கிடையாது. கொரோனாவை விட பல மடங்கு வீரியமுள்ள வைரஸ்லாம் இந்த உலகத்தில் இருக்குது. ஒருவேளை அப்படிப்பட்ட வைரஸ்கள், ஏற்கனவே பாதித்த எபோலா வைரஸ் அப்படின்னு, சார்ஸ் அப்படின்லாம் ஏகப்பட்ட வைரஸ் இருக்குல்ல, அப்படிப்பட்ட வைரஸ்களில் ஏதோ ஒன்று பரவி இருந்துச்சுன்னா கொத்தாக ஜனங்க செத்து போயிருப்பாங்க. ஆனால் கொரோனா வந்து அந்தளவுக்கு ஒன்றும் ஸ்ட்ராங்கான வைரஸ் கிடையாது அப்படிங்கிறார். அப்போது அவர் சொல்கிறார், அந்த டாக்டர் சொல்ல, இந்த கொரோனாவுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும், பரவாயில்ல இவ்வளோ கம்மியாக தண்டனை கொடுத்துருக்கிறாரே அப்படின்னு. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம நினைக்கிறோம், ஐயோ கொரோனா பெரிய தண்டனை, ஆண்டவர் இப்படி பண்ணிட்டார் அப்படி பண்ணிட்டாருன்னு. இதை விட கொள்ளை நோய்கள் எல்லாம் இருக்கிறது, இதை விட கொடிய நோய்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனாலும் தேவன் நமக்கு இந்த சின்ன ஒரு இடையூறை அனுமதித்து நமக்கு எச்சரிப்பை கர்த்தர் கொடுக்கிறார். இதை நாம் அறிந்து, ஆண்டவரே இதெல்லாம் ஒரு சின்ன எச்சரிப்பு தான், கொரோனாவை விட கொடியதெல்லாம் இருக்கும்பொழுது கர்த்தர் அதெல்லாம் அனுமதிக்காமல் இதை மட்டும் அனுமதிச்சிருக்கிறாருன்னா கர்த்தருக்கு நம்ம நன்றி தான் சொல்லி ஆகணும். பரவாயில்ல ஆண்டவரே, எவ்வளோ பெரிய பெரிய கொள்ளை நோய்கள்லாம் இருக்கும்பொழுது இதை அனுமதித்து எங்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்குறீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்கு நம்ம நன்றி தான் சொல்லணும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும்.
அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், ஆட்டு தொழுவத்தில் மந்தைகள் இல்லாமல் போனாலும், எதுவுமே இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்றது போல் நமக்கு என்ன வந்தாலும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிற ஒரு இருதயம் நமக்குள்ளே வரணும். இன்றைக்கி நம்ம சூழ்நிலைகள் மாறும்பொழுது கர்த்தருக்கு நன்றி சொல்ல மறந்துடுவோம். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட கர்த்தருக்கு நம்மால் நன்றி சொல்ல முடியும். ஆண்டவரே, எவ்வளோ கொடிய நோய்கள் இருக்கும் பொழுது அதெல்லாம் அனுமதிக்காமல் இதை மட்டும் இப்போ அனுமதிச்சிருக்கிறீங்களே, நன்றியுள்ள இருதயத்தோடு இருக்கணும். கர்த்தர் இன்னைக்கு நம்மளை ஜீவனோடு பாதுகாத்திருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக இந்த வாதையை நிறுத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்போ இந்த வாதைகள் நிறுத்தப்படுவதற்கு அடுத்த ஒரு காரியம், ஒரே ஒரு சொல்யூஷன், ஒரே ஒரு பதில். இப்போ இந்த கொரோனா நிறுத்தப்படணும் அப்படின்னு நம்ம எல்லாம் எதிர்பார்த்துட்ருக்குறோம். அப்படி இந்த வாதை நிறுத்தப்படணும் அப்படின்னா நம் ஆராதிக்கிற தேவன் ஒரு வார்த்தை சொல்லணும். அவர் தீங்குக்காக மனஸ்தாபப்படுகிற தேவன். ஆண்டவர் இந்த கொரோனாவை பார்த்து போதும், நிறுத்து என்று மனஸ்தாபப்பட்டு அவர் ஒரு வார்த்தை சொன்னால் இது நின்றுவிடும் இயேசுவின் நாமத்தில். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அன்றைக்கு அந்த வாதையை பார்த்து, அந்த கொள்ளை நோயை பார்த்து கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு, இந்த தீங்குக்காக மனஸ்தாபப்பட்டு போதும், நிறுத்து என்று சொல்லியிருக்கிறார். இப்பொழுது உன் கையை நிறுத்து என்றார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் அப்படின்னு அந்த 100க்கு அதிபதி விசுவாசிக்கிறார். அவன் சொல்கிறான், நான் 100 பேருக்கு அதிபதி, ஒரு வார்த்தை சொன்னால் என் கட்டளைக்கே 100 பேர் கீழ்ப்படுகிறான். நீர் சர்வத்துக்கும் அதிபதி, சர்வத்திற்கும் அதிகாரம் படைத்தவர், எல்லாவற்றுக்கும் மேலாக அதிகாரம் உடையவர் நான் பிரசங்கிக்கிற இயேசு. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லா சூழ்நிலைகளும் மாறிவிடும். இப்பொழுதும் அவர் ஒரு வார்த்தை, ஆண்டவரே, எல்லாம் அப்படியே கொஞ்சம் ஆண்டவரிடத்தில், இந்த பிரசங்கத்தின் இடையில கூட பரவாயில்ல, கண்ணை மூடி ஆண்டவரிடத்தில் கரங்களை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரே, இப்பொழுதே நாங்கள் இதை ஜெபமாக ஜெபிக்கிறோம். எல்லாம் இதை பார்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, எல்லாம் அப்படியே உட்கார்ந்துருக்கிற இடத்துல கண்ணை மூடி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே பாவமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இப்பொழுது ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே. அந்த நாளில் நீர் ஒரு வார்த்தை சொல்லி இந்த கொள்ளை நோயை, வாதையை நிறுத்தினீரே, போதும், உன் கையை நிறுத்து என்று சொன்னீங்கப்பா. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லுங்க ஆண்டவரே. எங்கள் தேசத்தை பார்த்து அப்படி ஒரு வார்த்தையை சொல்லுங்க ஆண்டவரே. எங்களுடைய மாநிலத்தை பார்த்து அப்படி ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. சென்னை பட்டணத்தை பார்த்து அப்படி ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. எங்களுடைய மாவட்டத்தை பார்த்து அப்படி ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. போதும், நிறுத்து. ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. எல்லாம் நம்ம ஜெபிக்கலாம், ஆண்டவரை நோக்கி நம்ம பார்ப்போம். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நிச்சயமாய் ஒரு விடுதலை தரப்போகிறார். கொரோனாவுக்கு நிச்சயமாய் ஒரு முடிவு காலம் வருகிறது. அது தேவன் நிச்சயமாக ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். வாதை நிறுத்தப்பட போகிறது. விசுவாசத்தோட இயேசுவின் நாமத்தில் வாதை நிறுத்தப்படுவதாக. ஹalleluya. அப்பா, எவ்வளோ பேர் இதனால் பாதிக்கப்படுகிறார்கள், எவ்வளோ பேரோட வாழ்வாதாரங்கள் பாதிக்கிறது ஆண்டவர். எத்தனையோ பேர் வேலை இழந்திருக்கிறார்கள். இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே ஸ்தோத்திரம், இந்த வாதை நிறுத்தப்படுவதாக. ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே இன்னைக்கு எங்களை பார்த்து. அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பாதிக்கப்பட்ட ஜனங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையில் அற்புதம் இருக்கிறது, உங்களுடைய வார்த்தையில் விடுதலை இருக்கிறது, உங்களுடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே. நீர் ஏன் மௌனமாக இருக்கிறீர் கர்த்தாவே? இந்த சூழ்நிலைகளை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. ஒரு விடுதலை தாங்க ஆண்டவரே. எங்களோட தேசம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது ஆண்டவரே. தேசங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. எவ்வளோ நாட்களாக இதில் நாங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. தீங்குக்காக மனஸ்தாபப்படுகிற தேவன், ஒரு விசை நீர் மனம் இறங்குங்க ஆண்டவரே. மனஸ்தாபப்பட்டு இதிலிருந்து எங்களுக்கு விடுதலை தரும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நாம் ஆராதிக்கிற தேவன் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவர். அடுத்த காரியத்துக்கு நாம் போகலாம். வேகமாக இன்னும் 2 காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஆண்டவர் தாவீதை ஒர்னானுடைய களத்துக்கு வர சொல்கிறார். ஒர்னானுடைய களத்திற்கு வந்து அங்கே வந்து பலி செலுத்து அப்படின்றார். ஏன் களத்துக்கு வர சொல்கிறார் அப்படின்னா, அதுவுமே எல்லாம் ஒரு ஆவிக்குரிய அர்த்தங்கள் தான். களம் என்கிற இடம் பிரித்தெடுக்கப்படுகிற இடம். கோதுமையை அறுத்து கொண்டு வந்து அந்த களத்தில் தான் அதை அடித்து பிரிப்பாங்க. அப்போ தான் அது கோதுமை மணிகள் எல்லாம் தனியாக பிரித்தெடுக்கப்பட்டு அது பயன்படும். அப்போ களம் என்பது அடிக்கிற இடம், களம் என்பது பிரித்தெடுக்கப்படுகிற இடம்.
களம் என்பது உன்னை உருவாக்குகிற இடம். தாவீதை ஓர்னானுடைய களத்துக்கு கர்த்தர் வர சொல்கிறார். இன்றைக்கி நம்மளை நிறைய பேர் கர்த்தர் களத்துக்கு வர சொல்கிறார். ஏன்? திடீரென்று தேவையில்லாத பெருமையின் சிந்தைகள் உள்ளே வந்து நம்மளை வீணாக்கி கொண்டிருக்கிறது. கர்த்தர் களத்துக்கு வா, உன்னை பிரித்தெடுக்க கர்த்தர் விரும்புகிறார். நீ யார் என்பதை உணர்த்த கர்த்தர் விரும்புகிறார். களத்தில் கர்த்தர் நம்மளை இப்படிப்பட்ட பாடுகள் வேதனைகளை அனுமதித்து காரணம் நம்மளை நன்றாய் உருவாக்கி எடுப்பதற்காக, கோதுமை மணிகளாக நம்மளை உருவாக்கி எடுப்பதற்காக தான் கர்த்தர் களத்துக்கு வர சொல்லுகிறார். இக்காலத்து பாடுகள் இனி நம்ம இடத்துல வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல, எல்லாம் பாடுகள் தான். அந்த பாடுகள் வழியாக போனாதான் ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம். இந்த ஊரடங்குக்கு பிறகு கூட பாருங்க, ஆலயத்திலும் ஊழியத்திலும் மிகப்பெரிய மகிமையை நாம் காணப்போகிறோம், மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நாம் காணப்போகிறோம். தேவன் அப்படி நிச்சயமாய் செய்ய போகிறார். எத்தனை பேர் களத்துக்கு வர ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஆண்டவரே, நானும் களத்திற்கு வருகிறேன், என்னையும் பிரித்தெடுங்க, என்னையும் உருவாக்குங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படி உங்களை நீங்கள் அர்ப்பணியுங்கள். களம் என்பது அடிக்கிற இடம், பிரித்தெடுக்கிற இடம், நம்மளை உருவாக்குகிற இடம். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த வாதை நிறுத்தப்படுவதற்கு இன்னும் ஒரு காரியம், ஆராதனை. தாவீது அந்த ஒர்னானுடைய களத்தில் அவன் ஒர்னான் பார்த்துட்டு, ஐயோ நான் இலவசமாகவே இடத்த கொடுத்துட்றேன்றான். இல்லை, அது எவ்வளோ காசோ அதை நான் காசு கொடுத்து அந்த இடத்த வாங்கி அந்த இடத்துல நான் பலி செலுத்துகிறேன்னு சொல்லி அந்த இடத்துல பலி செலுத்தினார். பிறகுதான் வாதை நிறுத்தப்பட்டது. அந்த பலி செலுத்தப்பட்ட அந்த இடத்துல தான் பிறகு சாலமோனுடைய தேவாலயம் கட்டப்பட்டது. அந்த இடத்தை அவன் காசு கொடுத்து வாங்குறார் தாவீது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் தீங்குக்காக மனஸ்தாபப்பட்டு தேவதூதனை பார்த்து போதும் நிறுத்துன்னு சொன்னதும் தேவதூதனை நிறுத்திட்டான். ஆனால் கையில் அந்த பட்டயம் அப்படியே கையில் தான் இருக்குது. ஒர்னானுடைய களத்துக்கு நேராக அப்படியே நிற்கிறான். பிறகு தாவீது போய் ஒர்னானுடைய களத்தில் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது பட்டயத்தோடு நின்ன அந்த தூதன் தன்னுடைய கையை தூக்கி அந்த பட்டயத்தை தன்னுடைய உரையில் போட்டுக்கிட்டான். அப்போ இனி இப்படிப்பட்ட வாதை உனக்கு வராது. அதுதான் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வாதையை கர்த்தர் நிறுத்துவார். ஆனால் இப்படிப்பட்ட வாதைகள், இப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள் இனி நம்மளுடைய தேசத்துக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னா தேசம் எங்கும் ஆண்டவரை ஆராதிக்கிற ஆராதனை எழும்பணும். அவரை துதிக்கிற துதி, அவரை பலியிடுகிற பலி ஆராதனைகள் எல்லா இடத்துலையும் எழும்பணும். எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோமோ, எந்த அளவுக்கு அவர் நம்ம உயர்த்துகிறோமோ, அந்த அளவுக்கு தான் இனி இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்குள்ள நம்ம ஆளாக இருக்க நம்மளை கர்த்தர் உதவி செய்வார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்போதைக்கு ஆண்டவருடைய ஆராதனை தான் நம்மை விடுதலை செய்யும். இனி இப்படிப்பட்ட கொலை நோய் வராமல் நம்மை பாதுகாக்கும். சத்தியத்தை மீண்டுமாய் சொல்லுகிறேன், தாவீதை போல பெருமையாய் இல்லாதபடிக்கு, தாவீது நல்ல மனுஷன், ஆனால் அந்த ஒரு இடத்துல அவன் பெருமையாக இருந்தனால தான் இந்த கொள்ளை நோயே வந்தது. நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம், மனத்தாழ்மையாய் நடந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, ஒருவேளை நம்மளுடைய பாவமாக இருக்குமோ என்கிற உணர்வு நமக்குள்ளே வந்து நம்மளுடைய பாவத்தை அறிக்கை செய்யும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் விடுதலை தருவார். கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கணும். ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, இந்த சூழ்நிலைகள் மாறட்டும். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் மாத்திரமே இந்த சூழ்நிலைகள் மாறும். அதுபோல் நம்ம ஆண்டவரை ஆராதித்தால் தான் இந்த சூழ்நிலைகள் மாறும். 1 நாளாகும் 21ஆம் அதிகாரத்தை பிறகு அமைதியாக உட்கார்ந்து இந்த அதிகாரம் முழுவதும் வாசித்து பாருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட நிச்சயமாய் பேசுவார். பிரைஸ் தி லார்ட். இந்த செய்திகளை மீண்டும் கேட்கணுன்னா நீங்கள் யூடியூப்பில் என்னோடய லிங்க்கில் போயிட்டு நீங்கள் எப்போ வேணாலும் கேட்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை வாழ்த்துக்கிறோம். ராஜா, நீர் நல்லவர் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் தீங்குக்காக மனஸ்தாபப்படுகிற தேவன் ஆண்டவரே. அந்த நாளிலும் ஆண்டவரே, அந்த வாதை நிறுத்தப்படுவதற்கு கர்த்தாவே நீர் மனஸ்தாபப்பட்டு அந்த தூதனை பார்த்து போதும் நிறுத்து என்று சொன்னீரே. அப்படி ஒரு வார்த்தை இந்த நாளிலும் எங்களுடைய தேசத்தை பார்த்து சொல்லுங்க ஆண்டவரே. நீர் அப்படி விடுதலை கொடுக்க போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். வாதை நிறுத்தப்பட்டதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வாதை நிறுத்தப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சூழ்நிலைகள் மாறுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இனி ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே குணமடைகிறவர்களுடைய ஆண்டவர் எண்ணிக்கைகளை மாத்திரம்தான் நாங்கள் கேட்க வேண்டும் ஆண்டவரே. பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை இன்றோடு அது நிறுத்தப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, இனி நாங்கள் நியூஸில் கேட்கும் போதெல்லாம் குணமடைந்தவர்களுடைய எண்ணிக்கை மாத்திரம் நாங்கள் கேட்கணும் ராஜா.
ஆண்டவரே, பலியானவர்களுடைய எண்ணிக்கை, பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை இன்றோடு நிறுத்தப்படட்டும். இனி ஒரு பலி வேண்டாம் ஆண்டவரே. அப்பா, இனி யாரும் பாதிக்கப்படாதபடிக்கு தேவன் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாளுக்கு நாள் ஜனங்கள் குணமடையட்டும், இந்த கொரோனாவுடைய தீவிரம் குறையட்டும் ஆண்டவரே. ஆலயங்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. ஜனங்களுடைய வாழ்வாதாரங்கள் பழைய நிலைமைக்கு திரும்பட்டும் ஆண்டவரே. அப்பா, பொருளாதார வழிவாசலை திறந்து தாங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. நீர் அப்படி செய்ய போகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். வாதை நிறுத்தப்பட்டதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் துதிக்கிறோம், உயர்த்துகிறோம். நாம் மையப்படட்டும். இந்த தொலைக்காட்சியின் வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. ஒவ்வொருவர் மேலும் உடைய கிருபையின் கரம் கொடுக்கட்டும். அளவில்லாத தேவ பிரசன்னம் உடைய பிள்ளைகள் மேலே தங்கி இருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க ராஜா. உடைய கிருபை உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். தேவ சமாதானம் குடும்பத்தில் ஆட்கொள்ளட்டும். உடைய சந்தோஷம் ஆண்டவரே, அளவில்லாத ஆண்டவரே சந்தோஷம் அவருடைய உள்ளங்களில் நிரம்பி இருக்கும்படியே நான் ஜெபிக்கிறேன். வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. பலவீனமாக இருப்பார்களானால் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விடுதலை உண்டாக நான் கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தில் நான் ஆரோக்கியத்தை கட்டளையிடுகிறேன். ஹல்லேலூயா. பலவீனமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் பலன் உண்டாகட்டும் ஆண்டவரே. தேவைகளை சந்திங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த வேளையின் தாழ்த்தியும் கரங்களை ஒப்படைக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கலும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் காவலும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடு இந்த வழிநடத்தி பாதுகாப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.